முருகர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் வேண்டியிருக்கீங்க, அந்த விஷயத்துக்கு உண்டான பதில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேர் அனுபவத்தில் சொன்னது, நானும் செஞ்சு பார்த்து தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைங்க, முருகருக்கு வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எந்த நாள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைங்க. விளக்கு அன்றைக்கி வாஷ் பண்ணலை அப்படின்னாலும் ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரியை மட்டும் மாற்றிட்டு நீங்கள் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வைங்க. அதாவது இது காலையில் ஏற்றணும், மதியம் ஏற்றணும், எப்படி இந்த ராகு காலம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே முருகருக்கு மட்டும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார முருகர்கிட்ட உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ படிங்க. வேல்மாறல், திருப்புகள், அதுக்கப்புறம் கந்த சஷ்டி கவசம், இது எதுவுமே எனக்கு படிக்க தெரியாதுங்க, நான் அந்த மாதிரி படித்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் முருகா போற்றி, முருகா போற்றி, ஓம் சரவணா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, இப்படியே நீங்கள் சொல்லுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேண்டுதலையும் வந்து நீங்கள் மனசார சொல்லுங்கள். என்ன வேண்டுதலோ அதை சொல்லுங்கள். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக முருகர்கிட்ட போனாலே நம்ம பக்தி மூலமாக கண்டிப்பாக ஒரு 2 சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக வந்துருங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவரை பார்த்தாலே ஒரு அழுகை வந்துடும். நீங்கள் அவர்கிட்ட வேண்டுங்க, மனசார உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வடிக்கிற அந்த 2 சொட்டு கண்ணீர் போதுங்க. அவர் கண்டிப்பாக நமக்காக அதை விஷயத்தை நடத்தி கொடுப்பார். கண்ணீர் விடணுங்கிற கூட அவசியம் இல்லை. அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சரியே ஆக மாட்டேங்குது, எனக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும், ஒரு பதில் தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்க அழுதுருங்க. அவர் முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அழுதுருங்க. கண்டிப்பாக அன்னைக்குள்ளே உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும், அல்லது யாராவது ஒருத்தர் மூலமாக கண்டிப்பாக அந்த பதில் கிடைக்கும், அல்லது நீங்கள் வச்சுருக்கிற மொபைல் மூலமாக கூட உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு பதில் கிடைக்கும். அது முருகர் தான் உங்களுக்கு கொடுக்காரு அப்படிங்கிற ஒரு பதிலும் உங்களுக்கு அந்த ஒரு ஃபோன் மூலமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இது நான் என்னோடய அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து எல்லாருமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. முருகர்கிட்ட மட்டும் இல்லைங்க, நமக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சா மட்டும் போதும். கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ரூபத்தில் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு பேசுங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு பேசுகிறது ரொம்ப நல்லது.